ப்ரோ கபடி லீக் சீசன் 12 தரமான 2 போட்டிகள். கம்பேக் கொடுத்து வின் பண்ண பட்னா, கம்பேக் கொடுத்தாலும் வின் பண்ண முடியாத தமிழ் தலைவாஸ். பட் தமிழ் பையனோட பர்ஃபார்மன்ஸ் மாசு, அதை பத்தி சுருக்கமா பார்த்துடுவோம். நவீன் எக்ஸ்பிரஸ் இப்போதைக்கு இந்த சீசன்ல இருந்து ரூல்ட் அவுட். கோல்டன் ஏரா ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு. பட் உடனே அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டாக சைன் பண்ணிட்டாங்க. அவரோட கம்பேக்கை பத்தி இந்த வீடியோல சொல்ல போறேன். அண்ட் மன்பிரீத் சிங்கோட செம்மையான ஒரு ரெக்கார்டு, அதுவும் இந்த வீடியோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, first of all matches பத்தி பேசி முடிச்சிடுறேன். செப்டம்பர் 20 அன்னைக்கு 2 போட்டிகள். ஃபர்ஸ்ட் போட்டி டபான் கேசி vs பட்னா பைரட்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பட்னா 33க்கு 30ன்னு சொல்லி வின் பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஆரம்பத்திலிருந்து லீடிங்ல இருந்தது டபான் கேசி தான். ஒரு கட்டத்துக்கு மேல பட்னா போராடி அந்த போட்டி ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சமன் பண்ற சுச்சுவேஷனுக்கு வராங்க. கடைசி ரைடு நீரஜ் நர்வால் போகணும் டபான் கேசி சைடு இருந்து. அவர் அங்க அவுட் ஆயிட்டாருன்னா பட்னா வின்னு, அவங்க பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாருன்னா டெல்லி வின்னு. எதுவுமே பண்ணலனா ஜஸ்ட் பட் லைனை மட்டும் கிராஸ் பண்ணிட்டு வந்தாருன்னா போட்டி டை ஆகும், டை பிரேக்கருக்கு போகும். ஆல்ரெடி டெல்லிக்கு இது புதுசும் கிடையாது. பட் டெல்லியோட நீரஜ் நர்வால் கடைசி 10 செகண்ட்ல ஏதோ ட்ரை பண்றேன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணி அன்கி ஜக்லான் கையில மாட்டி, ஸோ இந்த பாயிண்ட் ஒன்னு மட்டும் கிடையாது, ஆல் அவுட் பாயிண்ட் அடியும் சேர்த்து 3 பாயிண்டா பட்னா கிட்ட கொடுத்துட்டாரு. அதனால 33க்கு 30ன்னு சொல்லி பட்னா வின்னும் பண்ணிட்டாங்க. பட் பட்னாக்கு இது டிசர்வ் வின் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டெல்லி தான் வின் பண்ற சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. பட்னா ஒரு சரியான கம்பேக்கை கொடுத்தாங்க, பயங்கர பர்ஃபார்மன்ஸ். முக்கியமா அவுட்டே ஆகாம ஒரு டைம் கூட புடிபடாம அன்கித் ராணாங்கிற அந்த யங்ஸ்டர் வந்து சூப்பர் எடுத்ததெல்லாம் அல்டிமேட். அண்ட் கூடவே ஃபார்ம்லே இல்லாத அன்கி ஜக்லான் இந்த டீமோட கேப்டன் லெஃப்ட் கார்னர் இந்த மேட்சுக்கு ஃபார்முக்கு வராரு. முக்கியமான டேக்கிளான நீரஜ் நர்வால பிடிச்சு போறாரு. கடைசியா 6 டேக்கிள் பாயிண்ட்ஸ், அதுவும் ரொம்ப குரூஷியலான மொமெண்டா இருந்துச்சு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன மிஸ்டேக் பட்னாவை கொஞ்சம் முக்கியமா அன்கித் ராணாவை அடக்காம போனது ஆப்பு வச்சு விட்டுருச்சு. ஸோ 6 போட்டிகள் அன்பீட்டன் டீம் டபான் கேசி. ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன், இப்போ அவங்க பீட்டன் ஆயிட்டாங்க. இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்ன திட்டாதீங்க டெல்லி ஃபேன்ஸ், ஏன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, மன்னிச்சிருங்க. பட் நான் வீடியோ போட்டதுனால அவங்க தோக்கல, அது ஒரு சின்ன மிஸ்டேக், அவ்வளவுதான். இந்த போட்டி ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெஸ் தமிழ் தலைவாஸ். இந்த போட்டியும் ரொம்ப முக்கியமான போட்டி. ஹரியானா வந்து நீங்களாம் ஒரு டீமே இல்லடாங்கிற மாதிரி தமிழ் தலைவாசை போட்டு அடிச்சாங்க. பட் நாங்க ஒரு பெஸ்ட் டீம்ங்கிறத தமிழ் தலைவாஸ் அடுத்து கம்பேக்கை கொடுத்து ப்ரூவ் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதாவது ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமார் தான், செகண்ட் ஹாஃப் வந்து பிளாக் பஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லீடிங்ல இருந்த ஹரியானா லீடிங்ல தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் தமிழ் தலைவாஸ் முடிஞ்ச அளவுக்கு போராடி உள்ள வந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துல 2 டைம் ஆல் அவுட் ஆன தமிழ் தலைவாஸ் அதுக்கப்புறம் நல்ல கம்பேக்கை கொடுத்து, இன்ஃபேக்ட் கடைசி 3 நிமிஷம் பேலன்ஸ் இருக்கிறப்போ அந்த மயங்க் சைனி வந்து ஒரு மல்டி பாயிண்ட் ரீட் எடுப்பார்ல, ஸோ அந்த மயங்க் சைனியை மட்டும் பிடிச்சி போட்டிருந்தாங்கன்னா தமிழ் தலைவாஸ் வின் பண்ணவே வாய்ப்பு இருந்துச்சு. பட் அது அங்க கொஞ்சம் மிஸ்டேக்கா மாறி அங்க அவர் பாயிண்ட் எடுத்துட்டு போனதுனால ஆல் அவுட் லேட்டா நடந்ததுனால 36க்கு 38 அப்படிங்கிற மாதிரி ஹரியானா இந்த போட்டியை வின்னும் பண்ணிட்டாங்க. ஹரியானா வந்து செம்மையான டீம், செமஸ்டாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாம டேபிள்ல 3rd பிளேஸுக்கு முன்னாடி போயிட்டாங்க, டாப் 3க்குள்ள இருக்காங்க. தமிழ் தலைவாசுக்கு கண்டிப்பா தொடர் தோல்விகள்ங்கிறது, தொடர்ந்து 2 நாள் மேட்ச் வர தொடர் தோல்விங்கிறது பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்தாங்க. பட் அந்த ரைடிங்ல அர்ஜுன் தேஷ்வால் மட்டும் போராடிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு, அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் அருளந்த பாபு ஆல்ரவுண்டரா கலக்கியிருந்தாரு. ஆக்சுவலி ஒரு நல்ல ரைடர்னு கேள்விப்பட்டேன், அவரோட ஃப்ரெண்டு கூட சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலும் தலைவன்கிட்ட இப்பதான் அதை நேரில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ சூப்பர், கலக்குங்க தலைவான்னு தான் சொல்ல முடியும், வேற எதுவும் கிடையாது. தமிழ் தலைவாஸ் தான் ஆக்சுவலி இந்த கடைசி 2 நாள் நான் ப்ரெடிக்ட் பண்ண எதுவுமே நடக்கல. 4 போட்டியுமே 4 ஆப்போசிட்டா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் என்னோட ப்ரெடிக்ஷன் இருந்திருக்கு. அதனால ப்ரெடிக்ஷன் இதுக்கப்புறம் கேட்காதீங்க, ஜஸ்ட் ரிவ்யூங்கிற மட்டும் மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண ட்ரை பண்றேன். பட் இந்த 2 போட்டியுமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் இதை விட, அதாவது தமிழ் தலைவாஸ் வெஸ் ஹரியானா போட்டியை விட எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் டபான் கேசி வெஸ் பட்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு தோணுச்சு. உங்க ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நிறைய பேர் ஆரஞ்சு ஸ்லீவ் கிரீன் ஸ்லீவ்னு கொடுக்க ஆரம்பிக்கலையா ப்ரோ, எப்ப கொடுப்பாங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நேற்று இன்ஸ்டால கேட்டவங்களுக்குலாம் நான் சொல்லியிருந்தேன் சீக்கிரம் கொடுத்துருவாங்க ப்ரோ இந்த வீக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி ஆரஞ்சு ஸ்லீவ் அண்ட் கிரீன் ஸ்லீவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிக ரைட் புள்ளிகளை எடுத்திருக்கிற நம்ம தேவங் தலாலுக்கு கிரீன் ஸ்லீவும், அதிக டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிற கௌரவ் காட்ரி, பட் அவர் வரலங்கிறதுனால அவருக்கு பதிலாக முன்னாள் PKL கோச் பல்வந்த் சிங் அவர்கிட்ட வந்து அந்த ஆரஞ்சு ஸ்லீவை கொடுத்துருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் எவ்ரிடே மாறிட்டே இருக்கும், சப்போஸ் அந்த லீடர்ஸ் மாறினாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்துக்குள்ள வரேன். அதாவது நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஹெட் கோச், இப்போ ஹரியானாக்கு ஹெட் கோச், இதற்கு முன்னாடி குஜராத் ஜெயண்ட்ஸோட ஹெட் கோச் நம்மளோட மன்பிரீத் சிங். PKL வரலாற்றிலே 100 வெற்றிகளை பெற்ற முதல் ஹெட் கோச் ஆகிறாரு நம்ம மன்பிரீத் சிங். இது வரைக்கும் யாருமே பண்ணதே இல்லையான்னு கேட்டீங்கன்னா எஸ், பண்ணதே இல்லை. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். 10-11 சீசனா ரஞ்சித் சிங் ஷெராவத் இருந்தாரு. பட் அவராலையுமே 100 வின்ஸ் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட் எடுக்க முடியல.
பிளேயரா இருந்து ஒரு கேப்டனா டிராஃபியெல்லாம் ஜெயிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோச்சா மாறி இப்போ 100 வின்ஸ் இன் PKL அசிய கோச்சாங்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம். அதை சூப்பரா பண்ணியிருந்தாரு மன்பிரீத் சிங். அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை நாம சொல்லிப்போம். அடுத்ததா இப்போ இன்னொரு விஷயத்துக்குள்ள வரேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நவீன் குமார் கோயத் வந்து ரூல்ட் அவுட். அதாவது நவீன் வந்து 7 இருந்து 10 நாட்களுக்குள்ள வந்துருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்துச்சு. அதை தான் நான் முன்னாடி வீடியோலையுமே போட்டிருந்தேன், நிறைய பேர்கிட்ட சொன்னேன். இன்ஃபேக்ட் அந்த நியூஸை நானா சொல்லல, எனக்கு சொன்னது, அதாவது நம்ம எல்லாருக்கும் சொன்னதே மன்பிரீத் சிங் தான். மன்பிரீத் சிங் தான் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, அதாவது பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னாரு நவீன் வந்து 7 இருந்து 10 நாட்களுக்குள்ள வந்துருவாரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. பட் இப்போ வந்து சொல்லிட்டாங்க, இல்லப்பா நவீன் இன்ஜுரி காரணமா இப்போதைக்கு ரூல்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானா ஸ்டீலர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நவீன் இதுக்கப்புறம் PKL சீசன் 12 ஆட போறது கிடையாதுங்கிறது தான் இருக்கிற நிலைமை. சரி, நவீன் எக்ஸ்பிரஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரீப்ளேஸ்மெண்ட் முடிவு பண்ணிட்டு தான் ரூல்ட் அவுட் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை விட வேகமா ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ ஹரியானா இப்ப எடுத்திருக்கிற ரீப்ளேஸ்மெண்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆஷிஷ் நர்வால்ங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் தான். இது பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேடான்னு கேட்டீங்கன்னா எஸ், அவர் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமால PKL சீசன் 12 ஆக்ஷன்ல வாங்கப்பட்ட பிளேயர் தான். பட் அவருக்கு இன்ஜுரின்னு சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு, அதாவது ரைட் கவருக்கு வந்து நீரஜ் நர்வால் வேணும்னு சொல்லிட்டு அவரை எடுத்திருந்தாங்க. நம்ம தமிழகத்தை சேர்ந்த தரணிதரன் கூட ட்ரையல்ஸ் எல்லாம் போயிருந்தாரு. சோ அப்போதான் நீரஜ் நர்வாலை எடுத்தாங்க. ஆஷிஷ் நர்வால் ரூல் அவுட் பண்ணிட்டு இப்ப ஆஷிஷ் ரெடி ஆயிட்டாராம். அதனால நவீன் எக்ஸ்பிரஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்டா ஆஷிஷ் நர்வாலை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு புரியல, ஒரு பிளேயர் ஆடவே முடியாதுன்னு ரூல்ட் அவுட் பண்றீங்க, அவர் திரும்பவும் உள்ள இன்னாவறாரு. இங்க இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. தெரியல இது எங்க போய் முடிய போகுதுன்னு. சரி, ஓகே, இப்போதைக்கு நவீன் எக்ஸ்பிரஸ் ரூல்ட் அவுட். ஆல்ரெடி பர்தீப் ரிட்டையர்டு, பவன் ஷராவத்தை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. நவீன் எக்ஸ்பிரஸ் ரூல்ட் அவுட். அண்ட் இப்போ பெருசா மனிந்தர் சிங்கையும் ஆட வைக்க மாட்டாங்க, கூடிய சீக்கிரம் பெஞ்ச் பண்ணிடுவாங்க ஃபுல்லாவே. ஸோ எனக்கு அந்த கோல்டன் ஏராவை பார்க்கவே முடியாதா அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி டிசப்பாயின்மெண்டா இருக்கு. எனக்கு மட்டும் தான் டிசப்பாயின்மெண்டா இருக்கா, இல்ல உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் முக்கியமா வந்து இப்போ மன்பிரீத் சிங் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. மயங்க் சைனி, அதாவது தமிழ் தலைவாஸ் போட்டிக்கு எதிராக மேட்சை திருப்பி கொடுத்து அந்த ரைடை பண்ண ஒருத்தர். ஸோ இவரை வந்து கடைசி 2 வருஷமா டீம் கூட ஸ்குவாட் கூட வச்சு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. போன வருஷமே எடுக்கிற ஐடியா இருந்திருக்கு. பட் செலவு ஃபுல்லா முகமது ரேசாவுக்கு பண்ணதுனால எடுக்க முடியாம போய் இந்த டைம் வேணுங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்து அவர் ஒரு கேம் சேஞ்சரா ஒரு போட்டியில் இருந்திருக்காருங்கிறத மன்பிரீத் சிங் மென்ஷன் பண்ணிருக்காரு. ஸோ மன்பிரீத் சிங் இந்த மாதிரி டேலண்ட்ஸை ஈஸியாக கண்டுபிடிப்பாரு. அண்ட் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம், அது வந்து மேட்ச் ரிவ்யூ அப்போ சேர்த்தியே சொல்லிட்டேன், அருள்நந்த பாபு செஞ்ச சம்பவம். அருள்நந்த பாபுவை நம்ம எல்லாருக்கும் டிஃபெண்டரா தெரியும். அண்ட் பிடிக்கவே முடியாதுன்னு நினைச்ச வினையை வந்து பிடிச்சி போட்டுட்டு இருந்தாரு அந்த போட்டியில சப்ஸ்டியூட்டா வந்து. அது மட்டும் இல்லாம ரைடிங்ல வந்து ஒரு சூப்பர் ரைடர் வேற பண்ணியிருந்தாரு. ஸோ 2 அதாவது அட்டன் பண்ண 2 டேக்கிள்லுமே 2 பாயிண்ட், அட்டன் பண்ண ஒரே ரைட்ல 3 பாயிண்ட், ஓவரால் பாத்தீங்கன்னா 3 அட்டன்ல 5 பாயிண்ட். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் தயவு செய்து ஸ்டார்டிங் செவல கண்டினியூ பண்ணுங்கிற மாதிரி வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த தமிழ் பையன் சம்பவம் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. அதாவது ஒரு வெறி தெரியுது நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, அது பார்க்க நல்லா இருக்கு. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை பை.